அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஃபர்னாஸா யூடியூப் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் மில்க் பன் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது. எல்லாருமே ஈஸியாக பண்ணலாம். ஈஸ்ட் மட்டும் கரெக்டான ஈஸ்ட்டாக வாங்கிக்கோங்க, மற்றபடி ரெசிபி சூப்பராக வந்துடும். அப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அப்போ நம்ம பண்ண செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மில்க் பண்ணுன்றதுனால நான் பால் எடுத்திருக்கேன். 3/4 கப்பு வெதுவெதுப்பான பால். அதில் நான் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்து டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கரைச்சி விட்டுக்க போகிறேன். அப்போ இதுதான் ஈஸியாக ஈஸ்ட் சாப்பிட்டு வளரும். அடுத்து நம்ம இது கூட ஈஸ்ட் 1 டீஸ்பூன் அளவு சேர்ந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப எல்லாம் மிக்ஸ் பண்ண தேவையில்ல, லைட்டாக மிக்ஸ் பண்ண போதும். இது ஒரு 10 நிமிஷம் ஓரமாக வச்சிங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வந்துடும். அப்போ இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வந்துருச்சா? நான் யூஸ் பண்ணது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு. சூப்பராக ஒரு 5 நிமிஷம் தான் நான் வச்சுருந்தேன், அதுலேயே நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூடவே நம்ம ஆயிலும் கீயும் சேர்க்க போகிறோம். 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயிலும் 1.5 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிட்டேன். நம்ம ஃபுல்லாகவே கீ எடுக்கணும்னா கீ எடுத்துக்கலாம், ஃபுல்லாகவே ஆயில் வேணும்னா ஆயில் எடுத்துக்கலாம், இல்லை ரெண்டுமே வேண்டாம்னா ஃபுல்லாகவே பட்டராக வேணும்னா கூட எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எது எடுத்தாலும் 3 டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கணும். அடுத்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்கு போவோம். இதுக்கு நான் 1/4 கிலோ 250 கிராம் 250 கிராம்ஸ் மைதா எடுத்திருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். மில்க் பண்ணனால சால்ட் நிறைய இருக்கக்கூடாது, அதனால் 1/4 டீஸ்பூன் சால்ட்டும் அதுக்கிட்ட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், நார்மல் சுகர், பவுடர் பண்ணாத நார்மல் சுகர் சேர்த்துட்டு நம்ம கை வச்சு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அடுத்து அந்த மில்க்கு சேர்த்து பிசைய போகிறோம். அப்போ அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மில்க்கு, ஈஸ்ட்டு, ஆயில், கீயோடது, அந்த மிக்சரை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கை வச்சு தான் நான் பிசைஞ்சிக்கிறேன், ஸ்டாண்ட் மிக்சர்லாம் யூஸ் பண்ணல. ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் இழுத்து பிசைஞ்சுக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். கன்சிஸ்டன்சி ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். அப்போ நம்ம தொட்டு பார்க்கும்போதே டோ வந்து சாஃப்டாக இருக்கும், மாவு வந்து சாஃப்டாக ரெடியாக இருக்கும். இதோ இந்த மாதிரி. எனக்கு வந்து 25 மினிட்ஸ் ஆச்சு, ஏன்னா நான் ஸ்லோவாக தான் பிசைஞ்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக வந்த உடனே இந்த மாதிரி ஒரு ஷேப்பில், பால் மாதிரி ஒரு ஷேப்பில் பிடிச்சிட்டு நம்ம அந்த பவுலில் தான் ரைஸ் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இந்த பவுலில் நான் எண்ணெய் தேய்ச்சி எல்லா சைட்ஸ்லேயும் தேய்ச்சி விட்டுக்க போகிறேன். நம்ம வைக்கிறதுக்காக கீழே மட்டும் தேய்க்காமல் சைட்ஸில் ரைஸ் ஆகி வரும்ல, அந்த இடத்துலலாம் கூட தேய்ச்சிட்டு, அப்புறம் இந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளால டபுள் சைஸில் ரைஸ் ஆகி வந்துடும். இப்போ ஒரு 1.25 மணி நேரம் ஆன டைமில் நான் வந்து டின் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நம்ம வச்சுருந்தோம்ல சன்ஃப்ளவர் ஆயில், அதை வச்சே நான் டின் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம பன் பேக் பண்ணிவிட்டு எடுக்கும்போது ஈஸியாக ரிலீஸ் ஆகி வர்றதுக்காக. ஸோ எல்லா சைட்ஸில் கீழே பாட்டமில் எல்லாம் ஆயில் தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு எப்படி இருக்குன்ட்டு. 2 hours கழித்து பாருங்கள், நல்ல ரேஸ் ஆகி வந்திருக்கா டபுள் சைஸுக்கு. இது டிஷ்யூம்னு ஒரு குத்திட்டு இருக்கிறத எல்லாத்தையும் மடக்கி வெளியே எடுத்துக்கலாம். எனக்கு இங்கே டெம்பரேச்சர் சம்மர் டெம்பரேச்சர் மாதிரி சூடெல்லாம் கிடையாது, குளிர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, ரொம்ப டிம்மாகவே தான் இருக்குது. ஆனால் இந்த டைம்லேயும் கரெக்டாக ரைஸ் ஆகி வந்திருக்கு மாவு, அதனால ஈஸ்ட் கரெக்டாக எடுத்தோன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நான் அந்த பேட்டரியை லைட்டாக விரித்து வச்சுக்கிட்டு நான் வந்து 9 பீஸாக கட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு 8 பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். அதை நான் பால் உருண்டை பிடிச்சி டின்னில் வைக்கும்போது தான் பார்த்தேன். நம்ம 9 பீஸாக கரெக்டாக கட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கரெக்டாக கிடைக்கும். நான் 8 பீஸாக எடுத்துக்கிட்டதுனால எனக்கு ஒரு இடத்துல கேப் இருந்தது, பன் இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம வீட்டுக்கு தானே பண்ணுறோம், ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி கையிலேயே வச்சு அழகாக உருண்டை பிடிச்சி நான் டின்னில் ஒரு இடத்துலையா செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி 8யுமே நான் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ நான் வைக்கும்போது ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோன்னு வச்சனால ஃபஸ்ட் ரோ வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிருந்தது, அதுக்குள்ளால செகண்ட் ரோ அதை விட கொஞ்சம் கம்மியாக ரைஸ் ஆகிருந்தது, தேர்ட் ரோ ரைஸ் ஆகவே இல்லை, நான் அப்போ தானே வச்சேன், இப்படி இருந்தது. இப்போ இது நம்ம வந்து ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம், மூடி வச்சிடணும். அப்போ ரைஸ் ஆகி வந்துடும். இப்போ 1 மணி நேரம் கழித்து பாருங்கள், ரைஸ் ஆகி வந்திருக்கு. அந்த கேப்ஸ்லாம் கொஞ்சம் ஃபில் ஆகிருக்குல்ல, இந்த மாதிரி இருக்குது. இதை இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். ஆனால் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்ம இது வந்து ப்ரஷ் வச்சே ஆயில் தடவிக்கலாம். ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். நம்ம இதுக்கு பதிலாக கீயோ இல்லை பால், முட்டை எதை வேணாலும் வச்சு கொடுக்கலாம். நம்ம இதில் முட்டை யூஸ் பண்ணல, இது எக்லெஸ் தானே, அதனால பால் கூட கொடுத்துக்கலாம். பாலும் ஆயிலும் மிக்சர் கூட மேலே தடவிக்கலாம். இது நம்ம 200 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி பேக் பண்ணால் போதும். நல்ல ப்ரௌன் கலர் மேலே வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டனாலே போதுமாக இருக்கும். இப்போ அழகாக ரெடியாகி வந்துருச்சா? இந்த டைமில் நீங்கள் மேலே டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹார்டாக தான் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும், மேலே மறுபடியும் ஆயிலோ மில்க் வாஷோ என்ன வேணாலும் கொடுத்துட்டு மறுபடியும் நல்லா ஃபுல்லாக ஆறுற வரைக்கும்
வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் வரும், இல்லைனா வராது. இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் கையில் எடுத்து டச் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. ரொம்ப ஆறிடணும். ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டா கூட போதும். இதை இப்போ நம்ம டின்லேருந்து ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுக்கும்போதே எனக்கு வந்து கையில் ரொம்ப சாஃப்டாக இருந்தது, பிஞ்சு போகிற மாதிரி இருந்தது. ஒன்று பிளேட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடியே அப்படியே கலண்டு வர்ற மாதிரி இருந்தது. நான் அதுக்கப்புறம் அதை எடுத்து அமுக்கி பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியுதுல, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அதை எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அழகாக ரிலீஸ் ஆகி வருதுன்ட்டு. கையில் வச்சு நான் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அதாவது என்னென்னா, மேலே ஹார்டாக இருந்திருக்கோம்ல நம்ம பேக் பண்ணி எடுத்த உடனே, அதை நம்ம இப்படி மேலே வந்து ஆயில் தடவிட்டு க்ளோஸ் பண்ணி ஆறுனக்கப்புறம் எடுக்கும்போது இந்த மாதிரி சூப்பர் சாஃப்டாக வரும். பிக்கும் போதும் பயங்கர சாஃப்டாக இருந்தது. உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பன்னு பயங்கரமாக இருக்கா, ஓட்டையாக இருக்கா. இதெல்லாம் ஒரு நல்ல பன்னுக்கான அடையாளம். இப்போ சூப்பராக இருக்கா இது. நான் ஒரு விரலை வச்சு டச் பண்ணும்போதே அழகாக சாஃப்டாக ப்ரெஸ் ஆகி வந்தது. ஸோ இந்த மாதிரி பண்ண நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி எக்லெஸ் பாவ் ரெசிபி போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். டாடா பை.